வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வேர்ல்ட் கப்ல 13வது மேட்சான சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் என்ன மாதிரியா போக போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த மேட்ச் நமக்கு புதன்கிழமை காலையில 11 மணிக்கு நமக்கு ஆரம்பிக்கு. புதன்கிழமை ஃபர்ஸ்ட் மேட்சா இந்த மேட்ச் இருக்குது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா தான் இருக்கும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா விளையாடும் போது போராடி பக்கத்துல தான் தோத்தாங்க. அதுவே நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா கனடா ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ பிட்ச் இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ பொதுவாக இந்த பிட்ச் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டிங்க்கு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பால் பேட்டுக்கு நைஸா வரும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இங்க பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்லாவே அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதே போல இந்த கிரவுண்ட்ல ரெண்டு விதமான பிட்ச் போடுவாங்க. ஒன்று பிளாக் சாயில் பிட்ச், இன்னொன்று ரெட் சாயில் பிட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த மாதிரியான பிட்சில் போடுறாங்க அப்படிங்கறத நம்ம டாஸ் போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த பிட்சில் ஸ்பின் ஃபேக்டர் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல நல்லா எடுபடும். ஓரளவுக்கு இந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸ் பெருசா ஒரு சென்னை பிச்சு மாதிரியோ ஒரு கல்கட்டா பிச்சு மாதிரியோ அப்படி விக்கெட் எடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு இங்க டீசென்டான ஒரு விக்கெட் மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே எடுத்திருக்காங்க. அண்ட் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா T20 பொறுத்த வரைக்கும் ஒரு 170ல இருந்து 185ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ற டீம் நல்லாவே ஸ்கோர் பண்றாங்க. அகமதாபாத்ல குஜராத்துக்கு இது ஒரு ஐபிஎல் ஒரு ஹோம் டீமா இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா தெரியும் பேட்டிங் நல்லாவே பண்ணுவாங்க. அந்த பிட்ச்ல மற்ற பிட்சோட அது நல்லாவே ஸ்கோர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் இப்போ இன்டர்நேஷனல் மேட்ச் ஒரு 8 மேட்ச் இது நடந்திருக்கு. அதுலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி இவங்க சொல்ற ஸ்கோர் வருது. ஸோ ஓவராலா இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் இது வரைக்கும் நடந்த T20 பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 186. ஹை ஸ்கோர் இந்தியா, லோ ஸ்கோர் நியூசிலாந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த பிட்ச்ல. அண்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல டாஸ் நீங்க பார்க்கணும். பட் இது டே மேட்ச் அப்படிங்கறதுனால டியூ ஃபேக்டர் இருக்காது. பட் இப்போ ரீசெண்டா எல்லா டீமுமே பேட் ஃபர்ஸ்ட் எடுத்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அண்ட் இந்த பிட்ச்லயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் அதிகமா வின் பண்ணியிருக்காங்க 5 மேட்ச். ஸோ டாஸ் நாளைக்கு முக்கியமா இருக்கும். குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஆப்கானிஸ்தானும் ஒரு நல்ல டீமா ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிபிள் 11 ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா என்னுடைய கணிப்புப்படி நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் இவங்க தான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போலதான் மார்க்ரம், அதுக்கப்புறம் டி காவே, அப்புறம் ரிக்லெட்டன், அடுத்து பிரீவிஸ், அடுத்து மில்லர், ஸ்டப்ஸ், ஜென்சன், போச், அதுக்கப்புறம் ரபடா, அடுத்து மகாராஜ், அடுத்து இங்கிலி. ஸோ இந்த 11 பேர் தான் நாளைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா ஆப்கானிஸ்தானோட பாசிபிள் 11 நான் கணிக்கிறது எப்படின்னா இப்ராஹிம் சர்கானி, குர்பாஸ், அட்டல், ரசோலி, உமர்சாயி, நைபு, நபி, ரஷித் கான், நூர் அகமது, முஜிப், ஃபரூக்கி இவங்க தான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி நூர் அகமது உள்ள வருவார் அப்படின்னு நான் கணிக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் அவரை இறக்கல, சென்னை பிட்ச்லயே அவரை இறக்காம போனாங்க. அண்ட் போராடி ஓரளவுக்கு ஃபைட் கொடுத்து நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா தோத்து போயிட்டாங்க. அண்ட் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு மேட்ச்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஒன்று ஜென்சன், இன்னொன்று போச், அதுக்கப்புறம் ரபடா, அடுத்து மகாராஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலி. ஸோ ப்ராப்பரா 5 பவுலர் தான் வச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல யாராச்சும் ஒருத்தர் பால் ரொம்ப அடி வாங்கிட்டு அப்படின்னா அந்த பட்சத்துல மார்க்ரம் ஒரு 2 ஓவர் வேணா எடுப்பார் நாளைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. ஸோ அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பவுல் பண்ற வாய்ப்பு கம்மி. இந்த 5 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இருந்தாலும் எப்பயாச்சும் ஒருவேளை தேவைப்பட்டா மார்க்ரம்
6th பவுலிங் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிப்பாங்க. அவர் தான் இந்த டீமோட கேப்டன். ஸோ அவர் எடுக்கிறதா டிசிஷன். மேபி 2 ஓவர் கூட திடீர்னு பவுல் பண்ணலாம். அதுவும் இவங்க இந்த 5 பேரும் நல்லா பெர்ஃபெக்ட்டா பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அடிக்க விடாம ஒரு 4 ஓவர் போட்டு எக்கனாமி ரன் ரேட் வந்து ஒரு 8 குள்ள இருந்தாலே இவங்களே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுவே எக்கனாமி ரன் ரேட் 10, 12, 13 தாண்டிச்சுன்னா வேணா மார்க்ரம் வந்து பவுல் பண்ணுவார். அண்ட் இந்த பவுலிங் ஆப்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. அவங்களுடைய டீம் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் ஆடுறாங்க. மகாராஜ் மட்டும்தான் ஸ்பின்னர். மீதி எல்லாருமே வந்து ஃபாஸ்ட். மற்ற டீம்லலாம் ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. 2 ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் வச்சு விளையாடுற டீம்லாம் பார்த்துருக்கோம். பட் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டோட அட்டாக் வந்து அதிகமாக இருக்கு. அண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலரா நாளைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா பார்க்கும்போது ஜான்சன்லாம் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. அதே போல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரபடா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருப்பாரு. அதே போல போட்ஸ் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருப்பாரு. இங்கிடி விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருப்பாரு. மகாராஜும் விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருப்பாரு. அப்புறம் எதுக்கு எல்லாருமே சொல்லியாச்சு விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு கேட்கலாம். எல்லார்கிட்ட இருந்துமே நான் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங் தான் இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறதால எல்லார்கிட்ட இருந்துமே மினிமம் ஒரு விக்கெட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த 2 விக்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்து யாருக்கிட்டலாம் போகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜான்சன் கிட்ட இருந்து அந்த 2 விக்கெட் வந்து எடுக்கலாம். ஏன்னா 4 ஓவர் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா டெத்லயும் போட்டிருந்தாரு. ஸோ அதே போல இங்கிட்ட இருந்தும் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ரபடா கிட்ட இருந்தும் 2 விக்கெட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். பட் மினிமம் ஒரு விக்கெட் இந்த 5 பவுலருமே எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு மேட்ச்ல. 2 விக்கெட்னு பார்க்கும்போது இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்ரம், டீகா, ரிக்லட்டன், பிரீவிஸ், மில்லர், ஸ்டப்ஸ் தரமான ஒரு டீம் அப்படின்னா இந்தியாவுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் டீம் பார்க்கணும் அப்படின்னா இதுதான். அண்ட் மார்க்ரம் வந்து ரீசன்ட் டைம்ல இந்த SIT20 அதுக்கு முன்னாடி போன IPL-லையும் சரி லக்னோவுக்கும் விளையாண்டது சரி சம ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டீகா சம ஃபார்ம் இப்போ இந்த SIT20க்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து ரிக்லட்டன் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. பிரீவிஸ் நல்ல ஃபார்ம்ல ஆடுறாரு. மில்லர் நல்ல ஃபார்ம். அப்புறம் ஸ்டப்ஸ் நல்ல ஃபார்ம். இப்படிதான் பவுலிங்கும் சொன்னேன் எல்லாருமே வந்து நல்ல விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் வந்து ஸ்கோரை பாருங்க 59, 25, 33, 6, 39, 34. ஸோ ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் ஃபிளாப். பிரீவிஸ் மட்டும்தான் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப். நீங்க நம்ம நினைக்கலாம் கனடா கூட அதனால அவங்க அப்படி விளையாண்டாங்க அப்படின்னு. இல்ல இந்த மேட்சுமே எல்லாருமே வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தர் அடிச்சு வந்து அந்த டீம் வின் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. குறிப்பா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து ஒருவேளை நாளைக்கு வின் பண்ணுது அப்படின்னா இவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். யார் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மார்க்ரம் நாளைக்கு வந்து நல்லா ஆடி கொடுக்கலாம் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. அதே போல பிரீவிஸும் வந்து நல்லா ஆடி கொடுக்கும். நிறைய பேர் நினைப்போம் லாஸ்ட் மேட்ச் பிரீவிஸ் தானே கம்மியான அப்போ ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படி கிடையாது. ஸோ பிரீவிஸ்க்கும் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஸ்டப்ஸ் இந்த 3 பேருமே என்னோட இதுபடி கொஞ்சம் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் பாக்குறேன். அதாவது டீகா அதுக்கு ஆடி கொடுக்க மாட்டான்னு சொல்ல அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த 3 பேர் வந்து நல்லா ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நாளைக்கு இந்த மாதிரிலாம் சுவாரஸ்யமான ஒரு இதாக பண்ண போறாங்க நம்ம பார்க்கலாம். அதே போல ஆப்கானிஸ்தானை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ பேட்டிங் வந்து ஒரு டீசென்டான பேட்டிங்காக தான் இருக்கு. இப்ராஹிம் சட்டான், குர்பாஸ், அட்டலி, ருசோல் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 2 பிளேயர்ஸுமே ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா ஆடுறாங்க. முன்னாடிலாம் அந்த இடத்துல வந்து ஸ்ரீகிடி அப்புறம் வந்து ரஹ்மத் ஷா இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 யங் டேலண்டட் பிளேயர்ஸுமே நல்லா வந்து பூர்த்தி பண்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் மேட்ச்ல நான் சொல்லியிருந்தேன் நம்ம நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா பார்க்கும்போது இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் ஒரு 25+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம் நீங்க வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போலதான் ஆடினாங்க. ஸோ ஒரு டீசென்டான பேட்டர் அப்படிங்கிறதால இது வந்துடும். அதே போல உமர் சாய் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த டாப் 6ல அவர்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவுலிங்கும் பண்ணிடுவாரு. ஸோ குறைஞ்சது உமர் சாய் கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். மேட்ச் 4 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். பட் மினிமம் 3 டெத்லயும் அட்டாக் பண்றாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அண்ட் குல்தீப் நைபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 63 ரன் அடிச்சாலும் எல்லா மேட்சுமே அவரால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் வந்து இங்கே முன்னாடியே இறங்கிட்டாரு. இந்த மேட்ச் அப்படிதான் இறக்குறாங்களா இல்லையா நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அப்படி இறக்குனாலுமே எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து கன்சிஸ்டன்சி பிளேயர் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு அட்டர் வந்து இந்த மேட்ச் ஒரு 20 ரன் பிளஸ் அடிப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டன்சியா ஒரு 20 ரன் அடிப்பார். ஆனால் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஒரு மேட்ச் அடிச்சாங்கன்னா இன்னொரு மேட்ச் அடிக்க மாட்டாங்க, அப்படிதான் போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் யூனிட் நம்ம பார்த்தோம், பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் இப்ராஹிம் சட்டன் உருட்டினாலும் கொஞ்சம் ஆடுவாரு. ஸோ பார்க்க வேண்டியது ஒரு 25+ நீங்க வந்து நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா எதிர்பார்க்கலாம். அடுத்து நபி. ஸோ நபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டரா வந்து உமர் சாய் இருக்கிறாரு. ரெண்டாவது பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிறது. பிளஸ் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஆடிட்டு இருக்கிறாரு நபி. ஸோ நபி கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு கணிசமான ஒரு சப்போர்ட்டா வந்து நம்ம பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் டீமுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருப்பார். லாஸ்ட் மேட்ச் கூட டப்புன்னு வந்து ஒரு 10 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், நூர் அகமது, முஜிப், ஃபரிக். முஜிப் வந்து சம ஃபார்ம். இப்போ இந்த எஸ்ஐ T20 சம ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. ரஷித் கான் முன்ன இருந்த ரஷித் கான் இல்ல, பட் இருந்தாலும் மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. முஜிப் வந்து அதுவே 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஃபரிக் வந்து ரீசெண்டா நடந்த பெரிய எந்த மேட்ச்லயுமே பெருசா அவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. ஃபரிக் விளையாண்டு தான் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மேட்சுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்ல. அதுவே முஜிப் வச்சு இருக்கு. முஜிப்லாம் லாஸ்ட் மேட்ச் டப்புனு நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்து 2 விக்கெட் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் டீமால வந்து அதை ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ இதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா இப்ராஹிம் சட்டன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் ஆப்கானிஸ்தான் நான் நினைக்கிறேன். அதே போல அட்டல் இருந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்து உமர் சாய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நபி கிட்ட இருந்து குறிப்பா எதிர்பார்க்கிறேன். அதே போல ரஷித் கான், முஜிப், நூர் அகமது இருக்காரா இல்லைன்னு நம்ம பார்த்துக்கோம். ஏன்னா ஒருவேளை ஃபாஸ்டே அவங்க கொண்டு வந்து ஆடலாம், அதனால நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் என்ன மாதிரியாகலாம் போகும், இந்த பிளேயர்ஸ் வந்து அவங்க டீமுக்கு வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் எப்படி அவங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.